அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நடுமண்டலம் சிவகங்கை மறை மாவட்டம் ஆனந்தா கலை தொடர்பகத்தின் சார்பாக ஏசு பாலகனின் இனிய நாமத்தில் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். ஆமாம், ஸ்டாரு, குடிலு, கிறிஸ்மஸ் தாத்தா, கேக்கு அப்படின்னு நிறைய ஞாபகம் வருங்க. தேடி அழைஞ்சு வாங்கின நல்ல ட்ரெஸ்ஸை கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டு, பலகாரம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மதியம் வயிறு ஃபுல்லாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, ஏதாவது கேம் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு மாதா தொலைக்காட்சி முன்னாடி ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக இதோ ஆனந்தா கலை தொடர்பகம் வழங்கும் இறை உறவில் தாலாட்டு. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை யாரோட செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட காத்திருக்கிறீங்களா? வேற யாரோடையும் இல்லைங்க, தல கிறிஸ்துமஸ் கொண்டாடுற ஒரு யங் கப்புளோட செலிப்ரேட் பண்ண போறோம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் தம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாமா? கண்டிப்பா. ஓகே அண்ணா. இறை அன்பில் நிலைத்திருக்கும் மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இந்த இனிய நாளிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகங்கையில் நான் ஒரு சங்கரா ஸ்நாக்ஸ் என்ற ஒரு சின்ன கடையும், அதுபோக ஆனந்தா கலை தொடர்பகம் மாதா தொலைக்காட்சியில் ஃப்ரீலான்சராக கேமராமேனாக பயிற்சி அடைகிறேன். எனது பெயர் ராஜேஷ். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் ஜூடித் அக்ஸீலியா. நான் எம்ஃபசிஸ்னு ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் அண்ணா அண்ணி, நீங்கள் தட கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படி தானே? உங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுற, ஃபன்னாகவும் ஜாலியாகவும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆனந்த கலை தொடர்பகத்தின் சார்பாக நிறைய ஃபன் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம கேம்குள்ளே போயிடலாமா? கேம் விளையாட நீங்கள் ரெடியா இருக்கு? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. அண்ணா, நீங்கள் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கீங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேமா. அண்ணி பொய்யே சொல்ல மாட்டாங்களா? அவங்க அண்ணன் இப்போ சொன்னது கூட பொய் தான். அதுதானே மக்களே, நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில சின்ன பொய் சொல்லியிருப்போம். அதுவும் குறிப்பா கணவர் பொய் சொன்னா மனைவி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கேமும் அதை பத்தி தாங்க. பொய் சொன்னா வெடிக்கும். இந்த கேமோட பேரு அதுதாங்க, பொய் சொன்னா வெடிக்கும். இந்த கேம்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்டான செயலும் இருக்கு. உங்களுக்கும் தான். நல்லா கவனிச்சுங்க ரூல்ஸை. ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் 2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல நோ காப்பி, நோ டிஸ்கஷன்ஸ், நோ ஃபேவரிட்டிசம் இதெல்லாம் இல்லாம 2 பேரும் தனித்தனியா ஆப்போசிட்டா உட்காந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு 5 பலூனும் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின்ஸ்ல 2 பேரும் எத்தனை கரெக்டா சொல்லியிருக்கீங்க, எத்தனை தப்பா சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்க போறோம். இதுதான் கேம். இப்போ நம்ம கேம்குள்ள போலாமா? நீங்க ரெடியா கேம் விளையாட? ரெடிடா. ஓகே, கேம்குள்ள போலாம் வாங்க. இப்போ என்னோட கையில் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இதில் ஒன்று அண்ணாக்கு, ஒன்று அன்னிக்குன்னு கொடுத்து ஆன்சர் எழுத சொல்ல போகிறோம். அவங்க ஆன்சர் எழுதுகிற அந்த கேப்பில் நம்ம இளையாங்குடி பள்ளி மாணவர்கள் கொடுத்துருக்க அழகான நடனத்தை பார்க்கலாம் வாங்க. இயேசு பாலனை தரிசிக்க சென்ற ஞானிகள் போல் மணவாளனை நான் ஆளா பார்க்க போறேன் என்ற பாடல் வரிகள் வழியாக எம் புனித அன்னாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இளையாங்குடி படைக்கும் கண்கவர் நடனத்தை காண்போமா? மலராட்டம் சிரிச்சிடுவேன் மணவாட்டியா மரபுல நின்று அவரை
பார்த்து ரசிச்சிட்டிங்களா? வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். இப்போ 2 பேரோட ஆன்சர் ஷீட்டையும் வாங்கியாச்சு. இதில் எத்தனை ரைட் ஆன்சர்ஸ் எத்தனை ராங் ஆன்சர்ஸ்னு பார்க்க போகிறோம். 2 பேரோட கையிலையும் 5 பலூன் கொடுத்துருக்கோம். 2 பேரும் ஒரே மாதிரி ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பலூனை உடைக்க வேணாம். ஒருவேளை 2 பேரும் வேற வேற ஆன்சர்ஸ் கொடுத்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அண்ணனோட பலூனை அண்ணியும் அண்ணியோட பலூனை அண்ணனும் உடைக்கணும். வாங்க பார்க்கலாம் கடைசியில் எத்தனை பலூன் யார் கையில் இருக்குது அப்படின்னு. கேம்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு எப்போது செல்வீர்கள்? நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஆப்ஷன் ஏ, திருப்பலி துவங்குவதற்கு முன். ஆப்ஷன் பி, தீர்த்தம் தெளிக்கும் போது. ஆப்ஷன் சி, முதல் வாசகத்திற்கு பின். ஆப்ஷன் டி, மறையுரைக்கு பின். அண்ணா என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அண்ணா திருப்பலி துவங்குவதற்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ணியும் கரெக்டா திருப்பலி துவங்குவதற்கு முன்னு சொல்றாங்க. வெரி குட் போத் ஆஃப் யூ. 2 பேரும் மாஸ்க் கரெக்டா போவீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, செகண்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தினமும் இரவு குடும்ப ஜெபமாலை சொல்வதுண்டா? நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அண்ணா சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணியும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பி இல்லைன்னு. 2 பேருமே கரெக்டா உண்மையா ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆமாம், 2 பேருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 2 பேருமே குடும்ப ஜெபம் சொல்றது இல்லைன்னு தெரியுது. இன்னையிலிருந்து ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். திருமணமான புதிதில் நீங்கள் முதலாக சென்ற திருத்தலம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட வேளாங்கண்ணி திருத்தலத்தை சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணியும் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. 2 பேரும் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வெரி குட். 4வது கேள்விக்கு போகலாம். உங்கள் இருவரில் யாராவது தவறு செய்து விட்டால் முதலில் மன்னிப்பு கேட்பது யார் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பசங்க தானே கேட்பாங்க, அண்ணா நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணியும் கரெக்டா அதே சொல்லியிருக்காங்க, அண்ணான்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 2 பேரும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இதுவரை அண்ணாவும் அண்ணியும் பலூன் உடைக்கவே இல்லை. சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். 5வது கேள்விக்கு போகலாம். அதிகம் கோபப்படுவது யார் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணியும் நான் தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்கங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம். எதற்காக கோபப்படுவாங்க அப்படின்னு கேட்டோம். அண்ணா சொல்லியிருக்காங்க காரணமே இல்லாம கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொய் சொல்வதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் கோபப்படுவது யார் கரெக்டா சொன்னாலும் காரணம் தப்பா சொன்னனால பலூனை உடைச்சு தானே ஆகணும். ஓகே, மாத்தி மாத்தி பலூன் உடைச்சுக்கோங்க. வெரி குட். இப்போ 2 பேர் கையிலையும் 4 பலூன் இருக்கு. சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரே ஒரு பலூன் தானே போச்சு. ஓகேங்க, உங்க 2 பேரையும் மாதா தொலைக்காட்சி மனமாற வாழ்த்துறோம். இந்த ஸ்பிரிட்டோடய அடுத்த கேம் போயிடலாமா? கேம் விளையாட நீங்க ரெடியா? ஓகே, அடுத்த கேம்குள்ள போலாம் வாங்க. பாப்கார்ன்ஸ் இல்லாத தியேட்டரும் இல்லை, சுண்டல் இல்லாத பீச்சும் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணாத சின்ன பிள்ளைங்களும் இல்லை, ஃபோனே இல்லாமலும் யாரும் இல்லைங்க. யாரும் ஏதோ சொல்றீங்க. எஸ், நான் உங்களோட மைண்ட் வாய்ஸை பிடிச்சிட்டேன். ஆமாம், கேக் இல்லாத கிறிஸ்மஸே இல்லைங்க. நம்மளோட கேமும் கேக்கை வச்சு தான். கேக்குதாங்க? கேக்குதாங்க? நான் பேசுறது கேக்குதாங்கன்னு கேட்கல. நம்ம கேமோட பேரே கேக்கு தாங்க. நம்ம முன்னாடி கேக் இருக்குல்லவா, இந்த கேக்கை நம்ம அண்ணி நம்ம அண்ணனுக்கு ஊட்டி விட போறாங்க. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம அண்ணியோட கண்ணை நம்ம கட்டி வச்சுப்போம். அண்ணையோட கண்ணை கட்டினக்கப்புறம் அண்ணி இந்த கேக்கை பாசமாகவும் அன்பாகவும் அண்ணனுக்கு ஊட்டி விட போறாங்க. அண்ணன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதே இடத்துல ஆடாம அசையாம உச்சு உச்சிந்தா இருக்கேன் அப்படிலாம் எந்த சவுண்ட் எஃபெக்டும் கொடுக்காம அண்ணி ஊட்டி விடுற கேக்கை அன்பா சாப்பிடணும். முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா 1 நிமிஷம் தான் உங்க 2 பேருக்கும் டைம். 1 நிமிஷத்துல அண்ணன் எத்தனை கேக் சாப்பிட்றாங்க, அண்ணி எத்தனை கேக் ஊட்டி விட போறீங்க அப்படிங்கிறது தான் கேம். கேம்குள்ள போலாம் வாங்க. அண்ணியோட கண்ணை இப்ப நம்ம கட்டிடலாமா? No, 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 no. வாங்க இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். அண்ணியோட கண்ணை நம்ம கட்டியாச்சு. அண்ணி, உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய கேக்ஸ் இருக்குது. இதில் ஒரு கேக் எடுத்து இப்போ நீங்கள் அண்ணனுக்கு ஊட்டலாம். உங்களுக்கான டைம் 1 நிமிஷம் தான். இங்கே பாருங்கள், இதுதான் கேக். இப்போ நீங்கள் இதை எடுத்து ஊட்டலாம்.
Okay, your time starts now. Five, four, three, two, one. Time's up. A few moments later. அண்ணி கேக்க அன்பா ஊட்ட, அண்ணா அதை ரசிச்சு சாப்பிட என்ன ஒரு கண்களா காட்சி. வாங்க, இப்ப பாவம் அண்ணி ரொம்ப நேரமா கண்ணை கட்டியிருக்காங்க, கண்ணை அவுத்து விட்டுறலாம். நீங்களே பாருங்க அண்ணி, எத்தனை கேக் மிச்சம் இருக்குன்னு, எத்தனை கேக் நீங்க ஊட்டி இருக்கீங்கன்னு பாருங்க. ஆனா இந்த கேம் விளையாட சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மக்களே. நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரசிச்சிருப்போம். அண்ணி எவ்வளவு அழகா அந்த கேக்கை அண்ணனுக்கு ஊட்டி விட்டாங்க பாத்தீங்களா? அண்ணனும் அதை சிந்தாம செதறாம அழகா சாப்பிட்டாங்க. இந்த 2 நபரை சந்திக்க இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் வராரு. அவர் யாருன்னு பார்க்கலாமா? அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. நம்ம சொன்ன ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்கள இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் கூட்டிட்டு வர போறாங்க. யாருன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, கிறிஸ்மஸ்க்கே பேரு போன நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா தான். அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க, வெல்கம் பண்ணலாம். வெல்கம் ஃபாதர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா. நான் சொன்ன ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஃபாதர் தாங்க. சிவகங்கை மறைமாவட்டத்தின் ஆனந்தா கலை தொடர்பகத்தின் இயக்குனரும் சிவகங்கை மறைமாவட்டத்தின் மாதா தொலைக்காட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அருட்பணி ஆண்டனி எட்வர்ட் ராஜ். ஃபாதர், எங்களுக்கும் நம்மளோட மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கிறிஸ்மஸ் செய்தி தரீங்களா ஃபாதர்? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த இனிமையான நேரத்தில் இந்த இளமையான தம்பதிகளோடும் கிறிஸ்மஸ் தாத்தாவோடும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்திருக்கின்ற இயேசு பாலன் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பார். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நமக்கு ஒரு நல்லதொரு வாழ்த்து செய்தி சொன்ன அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். இந்த நிகழ்ச்சியை இந்த சந்தோஷமான தருணத்துல இன்னும் ஒரு நல்ல நடனத்தோட நிறைவு செய்யலாமா? விண்ணாள்பவரே மண்ணாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க, பண்டிகையை கொண்டாடுங்களே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம
பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. செழிக்க அமைதி விதைக்க ராஜன் பிறந்தாரே, அகில மகிழ அன்பை பகிர தேவன் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. வலியவர் வாழ்வோ ஜொலி ஜொலிக்குதே, அடிமை நிலையை அடித்து நொறுக்க துணிவு பிறந்ததே, யாது ஊரே ஒன்றாய் இருக்க தெளிவு பிறந்ததே. பெத்லகேமின் நகரினிலே ஆடடையும் குடிலிலே